இந்த எபிசோட ஆரம்பத்துல நம்ம ஹீரோயினி வந்துட்டு அவங்க மெடிக்கல் டீம்கிட்ட பேசுறாங்க. ஆக்சுவலி பேஷண்ட் எல்லாம் இன்னொரு 2 நாள்ல இங்க இருந்து எல்லாமே டிஸ்சார்ஜ் ஆயிருவாங்க. சோ எல்லா வேலையும் நமக்கு முடிஞ்சிடும். மிச்சத்தை எல்லாமே மிலிட்டரியில இருக்கக்கூடிய அந்த டாக்டர்ஸ் பாத்துக்குவாங்க. நம்ம வெள்ளிக்கிழமை நைட் ஃபிளைட், சோ நம்ம கிளம்பி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ இதை கேட்டோன்னே எல்லாருமே ஒரு மாதிரி என்னது நம்ம போறோமா, அச்சோ ரொம்ப மிஸ் பண்ண போறோமே இந்த இடத்த அப்படிங்கிற மாதிரி ஆளாளுக்கு இந்த இடத்த மிஸ் பண்றாங்க. அதுக்கு என்ன பண்றது, போய் தானே ஆகணும், நம்ம வந்தாச்சு, சர்வீஸ் முடிஞ்சு நம்ம கிளம்பியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினி சொல்றாங்க. சரி ஓகே வாங்க, நம்மளுடைய கடைசி நாள் இன்னைக்கு, அதனால போய் எல்லாத்தையும் விசிட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் கிளம்பி போறாங்க. நேரா வந்து நம்மளுடைய ஹீரோயின் டீம் வந்துட்டு இங்க நம்ம யூனை பார்க்க வராங்க. அவங்கள பார்த்துட்டு பரவாயில்லையே நீ சோல்ஜர்ங்கிற நிரூபிச்சிட்ட, ரொம்ப வேகமாவே ரெக்கவர் ஆயிட்டு இருக்க அப்படின்னா, ஆமா சும்மாவா, நான் ஒரு நல்ல யங்கான சோல்ஜர், அதனால வேகமாவே நான் ரெக்கவர் ஆயிருவேன் அப்படின்றாங்க. சரி ஓகே உடம்ப பார்த்துக்கோ அப்படின்னு கிளம்பும்போது டக்குன்னு கையை பிடிச்சி இங்க பாரு, இது வரைக்கும் நீ என்னை பார்த்துக்கிட்ட, இப்போ என்னோட டர்ன் அப்படின்னு சொல்லிட்டு படக்குன்னு அந்த ஷோல்டர்ல இருக்கக்கூடிய டிஷர்ட்டை விலகிட்டு இங்க பாத்தியா இந்த ட்ரெஸ்ஸிங் வந்துட்டு நீ இன்னைக்கு போடணும், சோ ட்ரெஸ்ஸிங் தயவு செய்து பண்ணு போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க. 2 நாளைக்கு போறதுக்குள்ள எப்படி இருக்குங்கிறத என்கிட்ட காட்டிட்டு தான் நீ போகணும் அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் அந்த மேனேஜரை பார்க்க போறாங்க. அவனை போய் பார்த்துட்டு பரவாயில்ல ரெக்கவர் ஆயிட்டான் அப்படின்றப்ப அவன் டைமண்ட் அப்படின்றான். டைமண்டா, யுஎஸ் ஆர்மிட்ட இருக்கப்பா, அங்க போய் வாங்கிக்கோப்பா, அது மட்டும் இல்ல உன்னைய கூடி சீக்கிரம் அரெஸ்ட் பண்ண போறாங்க, நீ சரியானே ஜெயிலுக்கு போற அப்படின்றாங்க. அவன் அப்படியே ஒரு மாதிரி ஐயோ சிக்கிக்கிட்டோமே அப்படின்ற மாதிரி பாக்குறான். அப்படியே எங்க சின்ன பையனை பார்க்க வராங்க. அந்த பையனை பார்த்து என்ன தம்பி எல்லாம் ஓரளவுக்கு பரவாயில்ல போல இருக்கு, இப்ப நீ நல்ல குணமாயிட்டேன்னு நினைக்கிறேன், சோ நீ நாளைக்கு வீட்டுக்கு போற அப்படின்னே, அது உண்மை, நீங்க எல்லாம் சவுத் கொரியா தானே, ஆக்சுவலி அங்க ரொம்ப கூலிங்கா இருக்கும்ல அப்படின்னு நக்கலா பேசுறான். அது என்னமோ உண்மைதான்ப்பா அப்படின்றாங்க. அந்த நேரத்தில் நம்ம பார்க் இருக்கான்ல, அவன் வந்துட்டு டாக்டர் காங் அப்படின்னு ஒரு என்னடான்னு பார்த்தா ஒன்னும் இல்ல, நம்மளுடைய டாக்டர் ஹவானுக்கான அந்த ரிசல்ட் வந்து ஃபேக்ஸ் வந்திருக்கு அப்படின்னே, சரி கொண்டு போய் கொடுப்போம்னு பார்த்தா இந்த பையன் வந்துட்டு ஒரு நிமிஷம் இருங்க நானே கொண்டு போய் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அதை வாங்கிட்டு போய் நம்ம ஹவான்கிட்ட கொடுக்குறான். அங்க என்னடானா நம்ம டாக்டர் ஹவான் அதை வாங்கி பார்த்துட்டு பரவாயில்ல எனக்கு நெகட்டிவ், எனக்கு வந்து நான் பாதிக்கப்படையில M3 வைரஸால அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு சந்தோஷமாறான். அவன் வந்துட்டு நீ சந்தோஷமா இருந்தா எனக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இருக்கான். சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அமைதியானவனே, எனக்கு சந்தோஷம் தான் ஏன்னா நீ சாகலையில அப்படின்னு சொல்லிட்டு, சரி ரொம்ப தேங்க்ஸ்ரா அப்படின்றப்ப, தேங்க்ஸ் எல்லாம் சொல்லாத ஏன்டா நீ சாரி கேட்டேல அதுவே போதும் அப்படின்ட்டு கிளம்பிடுறான். இவன் அப்படி ஒரு மாதிரியா ஃபீல் பண்ணிட்டு சந்தோஷப்பட்டு உட்கார்ந்துருக்கான். சோ அந்த கில்ட் ஃபீல் போயிருச்சு. டப்புன்னு நம்ம ஹவான் வந்துட்டு வெளியே வந்து அப்படியே மூஞ்செல்லாம் கழுவிட்டு அப்பா ஃப்ரெஷ் ஏர் எவ்வளவு நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அந்த நேரத்தில் அந்த சின்ன பையன் ஒருத்தர் வரான். முதல்ல இவன் ட்ரீட்மெண்ட் பண்ணிருப்பான்ல, அந்த சின்ன பையன் வரும்போது அப்படியே டக்குன்னு கீழே உட்காந்துட்டு நீங்க என்னடா பண்ற அப்படிங்கிறப்போ அவன் வந்து தொட்டு பார்த்து பரவாயில்ல இப்ப நீ வந்து சரியாயிட்ட போல இருக்கு அப்படின்றப்ப, எனக்கு ஆக்சுவலி எந்த பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தாண்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வெயிட் பண்ணு நான் உனக்கு ஒரு கிஃப்ட் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஷூ எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் பெரிய ஷூ தான். அவன் சொல்றான் நீ வளர்ந்ததுக்கு அப்புறம் போடுறதுக்கு தான் இந்த ஷூ யூஸ் ஆகும், சோ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கிஃப்ட் கொடுக்குறப்ப அவனோட பாசை இவனுக்கு புரியாது, இவன் பாசை அவனுக்கு புரியாது, அதான் பிரச்சனை. ஆனாலும் இவன் அந்த கிஃப்ட் கொடுக்குறான், அந்த பையனும் அதை வந்து ஏத்துக்கிறான். அப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோயினியை காட்டுறாங்க. அவங்க தனியா உட்காந்து எதோ யோசிச்சுட்டு இருக்காங்க. சரி என்னதான்டா யோசிக்கிறாங்கன்னு பார்த்தா ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஹீரோ வந்துட்டு ஆல்மோஸ்ட் சாகர நிலைமைக்கு போயிருப்பாங்க நம்ம ஹீரோயினியை காப்பாத்துறப்ப. சோ அதை பத்தி யோசிச்சு பாக்குறாங்க. பார்த்துட்டு அது போக ஹீரோ சொல்லியிருப்பார்ல, சோ நீ என்னை பிரேக்கப் பண்ண போறியா, தாராளமா பிரேக்கப் பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார்ல. சோ அதெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க. அது போக வந்து நம்ம ஹீரோ அங்க ஷூட் பண்ணி வில்லனை ஷூட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இங்க வந்து போட்டோவை எரிச்சிருப்பார்ல. சோ அப்படி எரிக்கிறப்ப அவர் நினைச்சு பார்த்திருப்பாரு அவங்க கூட எடுத்த போட்டோஸ் எடுத்தது, அந்த நினைவில் நினைச்சு பார்த்துட்டு அந்த போட்டோ எரிச்சிருப்பாரு. நம்ம ஹீரோயின் இது எல்லாத்தையுமே பின்னாடி நின்னுக்கிட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருப்பாங்க. அதே நேரத்தில் அங்க ஷூட் பண்ணப்ப வந்து அழுதுருப்பார்ல. சோ அதை நினைச்சு இவர் அழுதுகிட்டு இருக்கும்போது அப்படியே மெதுவா நம்ம ஹீரோயின் அந்த கண்ணை வந்து க்ளோஸ் பண்ணி அவருக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க. சோ இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயினி நினைச்சு பார்த்து ஒரு மாதிரி அவங்களும் அழுக ஆரம்பிச்சிடுறாங்க. சோ அவங்க ஃபீல் பண்ணி முடிச்சோடனே கரெக்டா அந்த நேரம் நம்ம ஹீரோ வரும்போது டக்குன்னு எந்திரிச்சு போய் என் கூட ஒரு காஃபி சாப்பிட வருவியா அப்படின்னு சொல்லிட்டு, அது போக எனக்கு ஒரு காஃபி ப்ரிப்பேர் பண்ணி நீயே கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பிடுறாங்க. நம்ம ஹீரோ அப்படியே பாக்குறாரு, என்னடா இது ஆச்சரியமா இருக்கே, நம்மகிட்ட காஃபி எல்லாம் கேட்கிறாளே அப்படின்னு. நம்ம ஹீரோ வந்துட்டு காஃபியை போட்டு எடுத்துட்டு வராரு. எடுத்துட்டு வந்து கொடுத்தா நம்ம ஹீரோனி காஃபியை வாங்கல. நம்ம ஹீரோவை அழகா ஹக் பண்ணிக்கிறாங்க. ஹக் பண்ணிட்டு ஆக்சுவலி வந்துட்டு நான் எல்லா பேஷண்ட்டையும் செக் பண்ணிட்டேன், எல்லாருமே நல்லபடியா குணமாயிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் நீ வந்து, அது மட்டும் இல்ல நம்ம யோன் கூட வந்துட்டு ரொம்ப வேகமா ரெக்கவர் ஆயிட்டு இருக்காங்க. சோ இங்க இருக்கிற எல்லாத்தையுமே நான் செக் பண்ணிட்டேன், எல்லா இதுவுமே வந்து பர்ஃபெக்ட்டா இருக்கு, மிஷின்ஸ் எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது, நான் வந்து எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு, நான் கிளம்ப போறேன். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு நீ வந்து வேணும், நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது, சொல்றதுக்கு கொஞ்சம் கூச்சமா தான் இருக்கு, இருந்தாலும் நான் சொல்றேன். அப்புறம் கடைசியா ஒன்னு சொல்றேன், எனக்கு ஒரு நீ ப்ராமிஸ் பண்ணணும். என்ன அப்படின்னா, உன்னோட வேலை டேஞ்சரஸான வேலை தான், நான் இல்லைன்னு சொல்லல, ஆனா கல்யாணத்துக்கு அப்புறம் நீ வந்து டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் போறேன்னு சொல்லிட்டு ஏதாவது ஆபரேஷன் கூட போலாம், ஆனா ஒரே ஒரு ப்ராமிஸ் என்ன அப்படின்னா, நீ எங்க போனாலும் சரி திரும்ப உயிரோட வந்துடணும். ஏன் அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸுங்களோ என்னை சுத்தி இருக்கிறவங்களோ என்னை கிண்டல் கேலி பண்ற அளவுக்கு நீ வச்சுக்க கூடாது அப்படின்றாங்க. நம்ம ஹீரோவோ பேந்த முழிச்சுக்கிட்டு இருக்காரு, என்ன பதில் சொல்றேன்னு தெரியாம. அதே நேரத்தில் டக்குன்னு ஒரு 2 ஸ்டெப் பேக் வந்து, சரி கடைசியா ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், இதுக்கு கரெக்டா பதில் சொல்லணும், இதை பொறுத்து தான் இருக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி நாடான்னு வரும்போது நீ எதை செலக்ட் பண்ணுவ அப்படின்றப்ப நம்ம ஹீரோ டக்குன்னு இப்போதைக்கு எனக்கு காங்மியான் தான் தேவை அப்படின்றாரு. உடனே ஹீரோயின் என்னது இப்பவா, அப்ப அப்புறமேல மாத்தி சொல்லுவியா நீ, ஏன் அப்ப வந்து என்ன அர்த்தத்துக்கு பேசுற அப்படின்னு. இங்க பாரு நீ தான் கேட்ட, திரும்ப அதே கொஸ்டின் கேட்க கூடாது அப்படின்னு. அப்ப இப்போதைக்கு நான் முக்கியன்ற, அப்ப திரும்ப கேட்டா என்ன பதில் சொல்வா அப்படின்னு. அப்பயும் இதே பதில் தான் வரும், எனக்கு காங்மிங் தான் முக்கியம் அப்படின்றாரு. சோ இதை கேட்டோன்னே சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரியா அந்த ஒரு நமட்டு சிரிப்பாங்க, அது மாதிரி சிரிச்சுட்டு, இப்போ இவ்வளவு நாளா நாடுதான் இருந்துட்டு இப்போ வந்து
என்ன இப்படி சொல்ற அப்படின்னோடனே, ஆனா அதுக்கு ஒரு பதில் சொல்வார் பாருங்க, தக் லைஃப் பதில் தான். அப்ப நாடு அப்படின்னோடனே எனக்கு நல்லா தெரியும் என்னுடைய நாடு வந்து எப்பயுமே ஜெலஸ் ஆகாது இந்த விஷயத்துல அப்படின்றாரு. ஸோ இதை கேட்டோடனே அவங்களா பசங்க பசங்க தாங்கிறது நிரூபிச்சிட்டாரே அப்படிம்பாங்க. டக்கு நம்ம ஹீரோ என்ன பண்றாருன்னா ஹக் பண்ணிட்டு, நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி தரேன், நல்லா கேட்டுக்கோ, எவ்வளவு ஆபத்தான இடத்துல நான் இருந்தாலும் சரிதான், உனக்காக நான் திரும்ப உயிரோட வருவேன், அது மட்டும் இல்லாம நான் உன்னை விட்டு எப்பயும் எங்கேயும் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதை கேட்டோடனே நம்ம ஹீரோனிக்கு ஒரே சந்தோஷமா போயிருது. அவங்களும் சிரிச்சிட்டு நல்லா ஹக் பண்ணிக்கிறாங்க ரெண்டு பேரும். கட் பண்ணி இங்க நம்மளுடைய லீயை காட்டுறாங்க. லீ அண்ட் யுவான் ரெண்டு பேரையும் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா அங்க யுவான் வந்துட்டு எனக்கு வந்து நல்லா சாப்பிடணும், எனக்கு ஃபீவர் சரியாயிருச்சு, எனக்கு இஷ்டப்பட்டதெல்லாம் சாப்பிடணும் அப்படின்றாங்க. சரி ஓகே அப்படின்றப்ப என்னென்ன வேணும் அப்படின்னு ஒரு லிஸ்ட் போறாங்க. பியர், அப்புறம் சுஜி சாப்பிடணும், அது சாப்பிடணும், இது சாப்பிடணுன்றாங்க. அதுல நிறைய பேர் வாயிலே நுழையல, அதனால நான் சொல்லல. சோ இதெல்லாம் சொன்னோடனே அவங்க வந்துட்டு எனக்கு பிடிச்ச எல்லாமே எஸ்ல தான் ஆரம்பிக்குதுல அப்படின்னு சொல்லும்போது ஆமா அது நம்ம உண்மைதான் அப்படின்றாங்க. சோ ரெண்டு பேரும் பேசிட்டே இருக்கும்போது நம்மளுடைய யோன் வந்துட்டு அவங்க கழுத்துல இருக்கக்கூடிய அந்த டாலர் செயின் இருக்குல்ல, அதை கழட்டி நம்மளுடைய லீ கழுத்துல போட்டுட்டு இந்தா உன்னுடைய காதல் அப்படின்னு கொடுக்குறாங்க. அப்படியே ஒரு செம காமெடி. என்ன அப்படின்னா இப்ப நம்ம ஹீரோ லீ ரெண்டு பேரும் உட்கார்ந்து சமைச்சிட்டு இருப்பாங்க. பார்க்கு ஐயோ ரெண்டு பேரும் ஏன் தான் இப்படி நீ டார்ச்சர் பண்றீங்களோ தெரியல, சமைக்கவும் தெரியல, அரைகுறையா சமைக்கிறீங்க, அங்கிட்டு போங்கன்னு சொன்னா கேட்க மாட்டேங்க, தயவு செய்து கிளம்புங்க, நானே சமைச்சுக்கிறேன் அப்படின்றான். பட் இவங்க கேட்கற மாதிரி இல்ல, டேய் போடா எங்களுக்கு சமைக்க தெரியும்டா அப்படின்னு சொல்லிட்டு கோழியில என்னென்னத்தையோ வச்சு அமுக்கி பிடிச்சி உள்ள வச்சு வேக வச்சிடறாங்க. வேக வச்சு அதை எடுத்து நம்ம ஹீரோயினி இவனுக்கும் வந்து பரிமாறுறாங்க ரெண்டு பேரும். அவங்க ரெண்டு பேரும் பார்த்து பாக்குறதுக்கே நல்லா இருக்குப்பா, சாப்பிடுறதுக்கு நல்லா இருக்கும் போல இருக்கே அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆர்வமா சாப்பிட போறாங்க. என்ன அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் வந்துட்டு ஆக்சுவலி நல்ல ஒரு ஹஸ்பண்ட் மெட்டீரியலா உங்களுக்கு இருக்கணும்னு ஆசைப்பட்டோம், அதனால சர்வ் பண்றோம் அப்படிம்பாங்க. ஆனா ரெண்டு பேருமே அதை டேஸ்ட் பண்ணிட்டு என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம பிரைவேட் கிம்ம தான் வந்துட்டு சொல்றாங்க. ஆக்சுவலி சமையல் பையன் பேரு தான். சோ ரொம்ப நாளா எனக்கு மறந்துருச்சு, அதனால பேர் கொஞ்சம் மாத்தி சொல்லிருப்பேன். சோ அந்த பையன் தான் எப்பயும் போல செஞ்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவனை பாராட்டி இருக்காங்க. நம்ம ஹீரோவும் லீ அப்படியே ஒரு மாதிரியா பாக்குறாங்க. இப்பதான் இங்கதான் ட்விஸ்ட் என்ன அப்படின்னா நம்ம ஹீரோயினியும் வந்து யோனும் சரி, நம்ம ஹீரோவும் லீயும் வந்து ஒரு ரெண்டு பொண்ணுங்க கூட பேசினதுக்காக சண்டை போட்டாங்கல்ல, அது மாதிரி இப்ப இவங்க இங்க ஒரு என்ன ஏதுன்னே தெரியாம பேசிடுவாங்க. அவங்க ரெண்டு பேரும் இருக்கிறதே மறந்து நம்ம ஹீரோயினி சும்மா இருக்காம ஆக்சுவலி நான் அந்த டிஷ் ரொம்ப மிஸ் பண்ண போறேன் கொரியாக்கு போனதுக்கு அப்புறம் திரும்ப அப்படின்னு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா இப்பதான் நமக்கே ரிவ்யூ ஆகுது, இப்போ வரைக்கும் ரிவ்யூ ஆகாமலே இருந்துச்சு. என்ன அப்படின்னா நம்ம யோன் இருக்காங்கல்ல, அவங்க வந்து எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, நான் வந்து மெடிக்கல் காலேஜ் படிக்கும்போது அங்க வந்து டெய்லி காலேஜ் வாசல்ல ஒரு சின்ன ஹோட்டல் மாதிரி இருக்கும். சோ அங்க போய் நான் அடிக்கடி இந்த சிக்கன் சூப் சாப்பிடுவேன், அவங்க நிறைய சாப்பிட்டுருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நம்ம ஹீரோயினி எனக்கு தெரியும், நானும் பார்த்திருக்கேன், நீ மட்டுமா சாப்பிட்டுருக்க, உன் கூட மினியாங்கும் உட்காந்து சாப்பிட்டதெல்லாம் நான் பார்த்திருக்கேன் அப்படின்றாங்க. இப்பதான் தெரியுது என்ன மேட்டர்னா இவங்க காலேஜ் படிக்கும் போதே ஒன்னா தான் படிச்சிருந்திருக்காங்க, ஆனா இங்க யார்கிட்டயுமே காட்டிக்கலாத. உடனே நம்ம யோன் இருந்துட்டு என்னது நாங்க ரெண்டு பேரும் ஒன்னா போனோமா, அப்படிலாம் ஒன்னாலாம் போல, அவன் தான் என்னைய ஃபாலோ பண்ணி வந்து என்கிட்ட பேசணும்னு சொல்லி வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தான். அப்போ நீ இன்னுமே வந்து உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல நான் தான் வந்துட்டேன் அப்படின்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. ஹீரோயினியும் பதிலுக்கு பதில் ஆமா நீ எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல தான் வந்த, ஆக்சுவலி அவர் அப்படி அன்னைக்கு என்னதான் சொன்னாரு சொல்லு பாப்போம் அப்படின்னோடனே யோனோ ஆமா அவர் வந்து அன்னைக்கு என்ன சொன்னாருன்னா உங்க ரெண்டு பேருக்கு நடுவுல எதுவுமே இல்ல அப்படின்னு சொன்னாரு அப்படின்னோடனே நம்ம ஹீரோயினும் என்னது எங்க ரெண்டு பேருக்கு நடுவுல எதுவுமே இல்லைன்னு அவர் சொன்னாரு. ஆமா அவரு நீங்க குரூப் ஸ்டடி படிக்கிறீங்க, உங்க ரெண்டு பேருக்குள்ள வேற எதுவுமே இல்ல அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாரு. ஹீரோயினியும் என்னது குரூப் ஸ்டடியா, நாங்க படிக்க மட்டும் செய்யல ஓகேவா, எங்களுக்குள்ள ஏப்ரல் மாசத்துல இருந்து ஒரு இது ஓடிக்கிட்டு இருந்துச்சு, ஆனா நீ தான் ஊடால புகுந்து அதை கெடுத்துட்ட அப்படின்னோடனே நம்ம யோன் வந்துட்டு ஆனா அவர் என்கிட்ட பேசினது மார்ச் மாசத்துல இல்ல, சோ அது வந்து செமஸ்டருக்கு முன்னாடியே வந்துருச்சுல அப்படின்னோடனே நான் சொல்றது போன வருஷத்துல ஏப்ரல் மாசத்துல இருந்து ஸ்டார்டிங் அப்படின்னு. இது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவும் லீ அங்கிட்ட இருந்து ஒரு மாதிரியா ஒரு தினசா கேட்டுட்டு இருப்பாங்க. சோ இவங்க அதெல்லாம் பார்த்து யோசிக்காம அந்த பழைய கதையை என்னன்னா ரெண்டு பேருக்குள்ளயும் ஒரு சின்ன சண்டை இருந்திருக்குது, ஃப்ரெண்ட்ஸா இருந்திருக்காங்க, சோ அதை வந்து இன்னைக்கு தான் தீத்துக்கிறாங்க ரெண்டு பேருமே. என்ன பயவலைங்க ரெண்டு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பேசிருச்சுங்க. உடனே யோன் இருந்துட்டு எனக்கு தெரிஞ்சு உங்களுக்கு தான் அவர் மேல சீக்ரெட் கிரஷ் இருந்துச்சே தவிர ஆனா அவருக்கு என் மேல தான் ஃபீலிங் இருந்துச்சு, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்றாங்க. சோ நிறுத்து உடனே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயினி சொல்லும் போது தான் ரெண்டு பேருமே ரியலைஸ் பண்றாங்க. நம்ம ஹீரோவும் லீயும் ஆப்போசிட்ல உட்கார்ந்து இருந்ததை அப்படியே பாக்குறாங்க. நம்ம லீ சொல்றாரு சோ உங்க ரெண்டு பேருக்கும் ஆரம்பத்துல இருந்து பிடிக்காம வெறுப்பா இருந்ததுக்கு காரணம் அந்த பையன் தான் இல்லையா அப்படின்றாங்க. உடனே ரெண்டு பேரும் நீங்க நினைக்கிற மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்றாங்க. நம்ம ஹீரோ தாங்க இதுல செம்ம சீனா பேசுவாப்ல. என்ன அப்படின்னா ஒரே ஒரு போட்டோ தெரியாம எடுத்தோம், அதுக்கு என்னெல்லாம் பாடுபடுத்துறீங்க எங்களை, ஆனா நீங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல அதுவும் காலேஜ் படிக்கிறப்ப இருந்து ஒருத்தர் மேல கிரஷ் வச்சு அதுலயும் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க, அது எல்லாத்தையுமே எங்க கிட்ட மறைச்சிட்டு இருந்திருக்கீங்க. எனக்கு தெரிஞ்சு அவன் ரொம்ப அதிர்ஷ்டசாலி நினைக்கிறேன், அதனால தப்பிச்சுட்டான் மாவன், அவனை கையில கிடைக்கட்டும், கண்டிப்பா அவனை கொல்றனா இல்லையா பாரு அப்படின்றாப்ல. அதே நேரத்துல ரெண்டு பேரும் சரி எந்திரிச்சு கிளம்பும் அப்படின்னு கிளம்பிட்டு டக்குன்னு அந்த இதெல்லாம் கழட்டி போட்டுட்டு எனக்கு தெரிஞ்சு அவன் டாக்டரா இருப்பான்னு நினைக்கிறான். மச்சான் ஆமாடா முதல்ல நம்ம ஊருக்கு போறோம், அதுக்கப்புறம் அவன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு அவனை போட்டு தள்ளுறோம் அப்படின்ட்டு கிளம்புறாங்க. எனக்கு தெரிஞ்சு ஹீரோ போகும்போது சொல்லிட்டு போவார் பாருங்க ஒரு வார்த்தை, மச்சான் எனக்கு தெரிஞ்சு இந்த கன்னு பாம்பு இதெல்லாம் ஈஸியா ஹேண்டில் பண்ணிடலாம், இந்த பொண்ணுங்களை ஹேண்டில் பண்றதே பெரிய இம்சை பிடிச்ச வேலைதான்டா அப்படின்ட்டு போவாரு. லீயும் ஆமாடா அப்படின்னு ஒத்து ஊதிட்டு போவாரு. உடனே இவங்க ரெண்டு பேரும் ஐயோ பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டோமே, நம்ம ரெண்டு பேரும் இப்பதான் இதை பேசணுமா அப்படின்றப்ப நம்மளுடைய யோன் வந்து நீ தான் ஆரம்பிச்ச முதல்ல எது அப்படின்னா இல்ல இல்ல நீ தான் ஆரம்பிச்ச அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. பட் இருந்தாலும் சரி
இப்போ எப்படி சமாளிக்கிறது அப்படின்றப்ப யோன் வந்துட்டு எனக்கு பிரச்சனை இல்லை, ஏன்னா எனக்கு உடம்பு சரியில்லாம இருந்து சாகர கண்டிஷனுக்கு போயிட்டு நான் இப்பதான் திரும்ப வந்திருக்கேன், சோ அதனால கண்டிப்பா அவன் என்னை மன்னிச்சிருவான் அப்படின்றாங்க. உடனே இவங்க உன்னை பார்த்தா எனக்கு ஜெல்லஸ் ஆகுது, இப்போ நான் போய் அவனை சமாதானப்படுத்தணுமா அப்படின்ட்டு நம்ம ஹீரோயினியா வந்துட்டு போயிட்டாங்க இருமிக்கிட்டு எனக்கு ஃபீவர் அடிக்குதுப்பா, நீ வந்து எதுவும் தப்பா எடுத்துக்காத அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தா முடியல பாரு எவ்வளவு ஃபீவர் அடிக்குது, நீ ஒன்னும் கவலைப்படாத, எனக்கு வந்து வேமா சரியாயிரும் அப்படின்றப்ப நீ நல்லா தான் இருக்க, எனக்கு தெரிஞ்சு ஒரு நல்ல மெமரியை கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் அந்த யூன்ஜின் அப்படின்றாங்க. ஓ ஒத்துக்கிறேன், இது வேலை செய்யலங்கிறத ஒத்துக்கிறேன் அப்படின்றாங்க. இப்போ என்ன மேட்டர் அப்படின்னா இந்த பொண்ணுங்க வந்து ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணியிருந்தாலோ ஏதாவது ஒரு விஷயத்தை நம்மகிட்ட மறைச்சிருந்தாலோ ஈஸியா நம்மளை சமாளிச்சிருவாங்க. பட் பசங்க அப்படி கிடையாது, அவங்க வந்து சமாளிக்கிறதுக்கு ரொம்ப திணறுவாங்க. இப்போ நீங்க அந்த மாதிரி ஒரு சீன் தான் பார்க்க போறீங்க. ஆல்மோஸ்ட் நம்ம ஹீரோ வந்து ஒரே ஒரு போட்டோல சிக்கியிருப்பாரு, பயங்கரமா வந்து சமாளிக்க முடியாம அப்படியே தத்தக்காப்பத்துக்கு அடிச்சிருப்பாரு. ஆனா நம்ம ஹீரோயினி எவ்வளவு அழகா ஹேண்டில் பண்றாங்கன்னு பாருங்க. உன்கிட்ட நான் கொஞ்சம் பேசணும் அப்படின்னோடனே யார்கிட்ட அப்படியே திரும்பி பார்க்குறாரு, ஏன்ட்டியா நான் கூட யூன்ஜினோன்னு நினைச்சேன், நீ பேசுறது பூரா பண்றது பூரா யூன்ஜின் கூட பண்ணிட்டு இங்க வந்து ஏன்ட்ட பேசணுன்றியா அப்படின்றாரு. உடனே வந்துட்டு இரு இப்போ என்ன பிரச்சனை உனக்கு, நான் இரு யூன்ஜினுக்கே கால் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ள எதுவுமே இல்லடா அப்படிங்கறத நான் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை எடுத்து கால் பண்ண போறாங்க. நம்ம ஹீரோ எப்பயும் போல டப்புன்னு அந்த போனை தட்டி விட்டு இவர் பிடிக்கலான்னு போனா நம்ம ஹீரோ நீ டப்புன்னு பிடிச்சிடுறாங்க. இங்க பார் இந்த மாதிரி வித்தையெல்லாம் எனக்கும் தெரியும், இங்க பார் நல்லா கேட்டுக்கோ, இப்போ எனக்கு இந்த உலகத்துல பிடிச்சது யாருன்னு கேட்டா அது நீ மட்டும்தான், ஓகேவா, எனக்கு வேற யாரும் தேவையில்லை. இங்க பார் உன் கூட தான் 3 தடவை காரை ஆக்சிடென்ட் பண்ணிருக்கேன், அது போக வந்து கன் ஷாட் இது பண்ணிருக்கேன், எனக்கு உன்னைய மட்டும்தான் பிடிக்கும், ஓகேவா, தேவையில்லாம எதையாவது கற்பனை பண்ணிக்கிட்டே இருக்காத, எனக்கு இப்போ உன்னைய மட்டும்தான் பிடிக்கும், இந்த உலகத்துல எத்தனை பையன் வந்து எவ்வளவு அழகா இருந்தாலும் சரிதான், எனக்கு பிடிச்ச ஒரே பர்சன் நீ மட்டும்தான் அப்படின்னு நேக்க ஐஸ் வச்சிடறாங்க. டக்கு நம்ம ஹீரோ அப்படி கொஞ்சம் வெக்கப்பட்டுக்கிறாப்ல. அதே நேரத்துல சரி இப்பவாது நான் சொல்ல போறதை கேட்கறியா இல்ல எப்படி அப்படின்னோடனே டக்குன்னு வந்து பக்கத்துல உட்காந்துட்டு சொல்லு இப்பதான் எனக்கு உயிரே வந்திருக்கு அப்படின்றாரு. சரி ஓகே இங்க பாரு, நாளைக்கு வந்துட்டு நான் வந்துட்டு மாயாவை மீட் பண்ண போறேன், சோ அந்த பொண்ணுக்கு கார்டியனா டேனியலை இருக்க சொல்ல போறேன் அப்படின்றப்ப உடனே நம்ம ஹீரோ எனக்கு தெரிஞ்சு இது கஷ்டமான விஷயம், ஏன் அப்படின்னா அந்த டேனியல் ஒரே இடத்துல இருக்க மாட்டான், அங்கிட்டு எங்கிட்டு சுத்திக்கிட்டே இருப்பான், அதனால அவனால கார்டியனா இருக்க முடியாது, எனக்கு தெரிஞ்ச ஒரு நம்பிக்கையான ஆள் இருக்காங்க, அவங்கள வந்து நம்ம கார்டியனா ஆக்கலாம் அப்படின்றாங்க. கட் பண்ணா பார்ல காட்டுறாங்க. அந்த பார் ஓனர் பொண்ணு இருந்துச்சுல அந்த பொண்ணுட்ட பேசுறாங்க. இங்க பாரு எனக்கு நீ ஒரு ஹெல்ப் பண்ணணும், ஒரு பொண்ணுக்கு வந்துட்டு நீ கார்டியனா இருக்கணும் அப்படின்றப்ப கார்டியனாவா யாருக்கு அப்படின்றாங்க. ஆக்சுவலி வந்துட்டு நீ ஒரு நாள் பிளாக் மார்க்கெட்ல பேசி எனக்கு ஒரு பொண்ணை காப்பாத்தி கொடுத்தீல்ல, சோ அந்த பொண்ணு இங்க தான் இருக்கு, அவளுக்கு தான் அப்படின்னு சொல்றாரு. டக்குன்னு அந்த பொண்ணு எந்திரிச்சு வந்து அப்படியே டேபிள தொடக்கிது, எல்லாரும் சிரிச்சுக்கிறாங்க. அதே நேரத்துல இந்த பொண்ணு கேக்குறாங்க, ஆமா எதுக்காக வந்து நீ என்னைய செலக்ட் பண்ண கார்டியனா இருக்கணும் அப்படின்னு. எனக்கு தெரிஞ்சு இங்க எனக்கு நம்பிக்கையான ஆள்னா அது நீ மட்டும்தான், சோ அதனால உன்னை செலக்ட் பண்ணேன் அப்படின்றாரு. இந்த பொண்ணுமே வந்து சரி ஓகே அப்படின்றது. உடனே நம்ம ஹீரோவும் ஓகே தேங்க்யூ அப்படின்னு சொல்லிடுறாப்ல. நம்ம ஹீரோயினி அதே நேரத்தில் அந்த பொண்ணுட்ட வந்துட்டு ஓகே நீங்க ரொம்ப சேஃபா இருப்பேன்னு நினைக்கிறேன், உன்னை அவங்க நல்லா பாத்துக்குவாங்கன்னு நினைக்கிறேன், அதே நேரத்தில் முடிஞ்சா என்னுடைய அட்ரஸ் தரேன் போறதுக்கு முன்னாடி, சோ லெட்டர் போடு அப்படின்னோடனே இல்ல அதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றாங்க. சரி ஓகே அப்ப காலாவது பண்ணுவேன் அப்படின்றப்ப இல்ல அப்படின்றாங்க. இது என்ன ரொம்ப இருக்கு, உனக்கு வந்து எல்லா செலவும் நான் தானே பண்ண போறேன், அட்லீஸ்ட் என் கூட டச்ல கூட இருக்க மாட்டியா அப்படின்னா எனக்கு தெரியல பட் டச்ல இருக்க நான் ட்ரை பண்றேன் அப்படின்றது அந்த பொண்ணு. நம்ம ஹீரோயினியா கொஞ்சம் கோவப்பட்டு என்ன நீ இப்படி பேசுற, உனக்கு எல்லாமே செய்யறது நான் தான், அப்புறம் கூட என்கிட்ட பேச கூட மாட்டியா அப்படின்னோடனே டக்குன்னு அந்த பார் ஓனர் ஏன் வந்து கோவப்படாம கொஞ்சம் கூலா பேச அந்த பொண்ணுட்ட, சின்ன பொண்ணு தானே அப்படின்றாங்க. உடனே எல்லாரும் அப்படியே ஜாலியா சிரிச்சுக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணா நம்ம ஹீரோ ஹீரோயினி 2 பேருமே வந்துட்டு ஒரு கிளாக் டவர்ல இருக்காங்க, அந்த ஊர்ல மெயினா இருக்கக்கூடிய ஒரு கிளாக் டவர்ல. சோ அங்க மேல ஏறி நின்னுட்டு நம்ம ஹீரோ காங்மென்ஷன் இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதை தூக்கி போறாரு. டக்குன்னு ஹீரோயினி பிடிச்சா அவங்க கையில அந்த கல்லு வந்து நிக்குது. டே நீ இன்னும் இதை வச்சிருக்கியா அப்படின்றாங்க. என்ன மேட்டர் அப்படின்னா நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் ஒரு இடிஞ்சு போன சிப்பு கிட்ட போயிருந்தப்ப அங்க இந்த கல்லை நம்ம ஹீரோ எடுத்து கொடுத்துருப்பாரு. இங்க இருக்க மக்கள் வந்து இந்த கல்லை எடுத்துட்டு போயிட்டு அவங்க வேண்டுதல் நடந்தோடனே திரும்ப இந்த கல்லை கொண்டு வந்து வச்சிருவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. சோ அதை நினைச்சு பாக்குறாங்க. பார்த்துட்டு டக்கு நம்ம ஹீரோயினியும் ஹீரோவும் அப்படி பக்கத்துல வந்திருக்கும் போது நம்ம ஹீரோ வந்துட்டு எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி, நீ என் வாழ்க்கையில வந்த அப்புறம் என் வாழ்க்கையே ரொம்ப மாறி இருக்கு அப்படின்றாரு. சோ எல்லாத்துக்குமே தேங்க்ஸ் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோயினி மீ டூ அப்படின்றாங்க, அதாவது சேம் உங்களுக்கும் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் அப்படின்றாங்க. சோ அப்படியே 2 பேரும் ஹாக் பண்ணி ஒரு கிஸ் பண்ணிக்கிறாங்க. மறுநாள் காலையில இங்க பேச காட்டினா நம்ம ஹீரோயினி அப்புறம் நர்ஸ் சாய் இன்னொரு நர்ஸ் எல்லாருமே நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. எதுக்காக அப்படின்னா ஒண்ணுல நம்ம பசங்க எப்பயும் போல ஓடி வருவாங்கல்ல, அது மாதிரி அதை பாக்குறதுக்காக வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா நம்ம ஹீரோயினி அப்பதான் நோட் பண்றாங்க, என்னடா மேட்டர்னு பார்த்தா அங்க யாரோ டவுசர் போட்டு வருவாங்களே யாருடான்னு பார்த்தா நம்ம டாக்டர் விங் ஓடி வந்துட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயினி அதை நோட் பண்ணிட்டாங்க. ஹே அங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு, பக்கத்துல வரும்போது தான் தெரியுது டாக்டர் விங் அப்படின்னு. அப்பவே இன்னொரு நர்ஸ் பண்ணி சொல்லிருச்சு, ஆல்மோஸ்ட் அவர் உங்களுக்காக தான் பண்றாரு அப்படின்னு சொல்லி. தலைவனும் சும்மா சொல்லக்கூடாது, அவருக்கு பாடியா இல்லனாலும் நானும் பண்ணுவேன்டா நானும் தான்டா அப்படிங்கிற மாதிரி காட்டி அவர் வந்து அழகா ஜாக்கிங் போயிட்டு அப்படி போகும்போது கூட வந்து அந்த ஃபிளையிங் கிஸ் அடிப்பாங்களா அந்த மாதிரி அடிச்சுட்டு போறாப்ல. இதை பார்த்து எல்லாரும் சிரிச்சோன்னே நர்ஸ் சாய் வந்துட்டு சரி நான் பேக் பண்ண போறேன் அப்படின்ட்டு கிளம்பி போயிடுறாங்க. அப்படியே கட் பண்ணா எல்லாரும் பேக் பண்ணிட்டு ரெடி ஆகி கிளம்புற ரெடி ஆயிட்டு இருக்காங்க. சோ அந்த நேரத்துல அங்க சைரன் சவுண்ட் கேக்குது. சோ அப்படியே ஒரு செகண்ட் 2 செகண்ட் வந்து அந்த நேஷனல் ஆந்தம் பாடுவாங்க. அப்ப இவங்க வந்து அமைதியா இருப்பாங்கல்ல, அந்த நேரத்துல நம்ம ஹீரோயினை யோசிச்சு பாக்குறாங்க, இங்க வந்தப்ப அந்த எர்த்குவேக் நடந்துச்சுல
அந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பாக்குறாங்க பயங்கரமா. அங்க இவங்க போனது, அங்க இருக்கிற ஒவ்வொரு உயிரையும் காப்பாத்துறதுக்காக இவங்க போராடினது, சில உயிர்கள் போனது, அதுக்காக இவங்க வருத்தப்பட்டு அழுதது, ஒவ்வொரு செகண்டையும் அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த இடத்துல எத்தனையோ உயிர்களை காப்பாத்தினாங்க அப்படிங்கறத நினைச்சு பாக்குறாங்க. அப்படியே அந்த கனவுல இருந்து வெளியே வந்தா நம்ம ஹீரோயினை அப்படியே பாக்குறாங்க. பார்த்தோன்னே நம்ம டாக்டர்ஸ் மட்டும் எல்லாரும் நின்று ஒரு போட்டோ எடுத்துக்கிறாங்க. அப்படியே எல்லாருமா சேர்ந்து மாறி மாறி அப்படியே போட்டோ எடுத்துக்கிறாங்க. சைடு பை சைடா நின்று எல்லாருமே போட்டோ அழகா எடுத்துக்கிறாங்க. சோ இப்படியே இந்த மாதிரி போட்டோ எடுத்த வாக்குல இந்த எபிசோட முடிச்சுறாங்க. அப்புறம் நாளைக்கு என்ன நடக்குது அப்படிங்கறத நாளைக்கு பார்க்கலாம் மக்களே. மீண்டும் நாளை சந்திக்கலாம். நன்றி.